நம்ம எல்லோருக்கும் பீச்சில் போய் ஜாலியாக விளையாடி இருக்க அனுபவம் வந்திருக்கும். அப்போ கடல் அலைகள் வந்திருக்கும். அந்த கடல் அலைகள்ல ஜாலியாக விளையாடி குளிச்சும் இருப்போம். இதெல்லாம் நார்மலான அலைகள். ஆனா ஒரு அலை உருவாகும் போது அதுல ஸ்விம்மிங் பண்றதோ இல்ல வெளிநாட்டுல பார்த்திருப்போம், கடல்ல ப்ரொஃபஷனல் ஸ்கேட்டிங் பண்றவங்க கூட இந்த ஒரு அலை வரும்போது போகவே மாட்டாங்க. அதை தான் ஸ்கொயர் வேஸ் அல்லது கிராசி வேஸ் சொல்லுவாங்க. இந்த கிராஸ் வேஸ் எப்படி உருவாகுதுன்னா, எதிரே அலைகள் வந்து மோதும் போது இப்படி உருவாகும். அதாவது காற்று எந்த திசையோ அந்த திசையில அலைகள் மோதும் பொதுவாக. ஆனா இந்த ஸ்கொயர் வேஸ்ல இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் போதோ இல்லனா காற்றோட திசை மாறிச்சுனா இந்த அலைகள் ஏற்படும். இப்படி அலைகள் உருவாகும் போது அது பவர்ஃபுல்லான அலைகளாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 மீட்டர் வரைக்கும் அலைகள் ஏற்படும். இதுல படகாக இருந்தாலும் பெரிய கப்பல்களாக இருந்தாலும் இந்த அலைகள்ல போகும்போது கரெக்டான திசையில போக முடியாது. இந்த அலைகள் ஆக்ரோஷமா இருக்கிறதுனால கப்பல்களுக்கும் விபத்துகள் ஆகியிருக்கு. இந்த மாதிரி அலைகளை நம்ம நார்மலாக பார்க்க முடியாது. ஒருவேளை லைட் ஹவுஸ் மேலே இருந்தோ இல்லனா ட்ரோன் மூலமாக பார்க்க முடியும். இந்த மாதிரி அலைகள் பிரான்ஸ் நாட்டுல வெஸ்ட் கோஸ்ட்ல அதிகமாக காணப்படுது. ஒருவேளை இந்த மாதிரி அலைகளை பார்த்தீங்கன்னா இந்த அலைகள்ல போகாதீங்க.